ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கோவில், அப்புறம் காலேஜ், ஸ்கூல் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பக்கத்தில் டாஸ்மார்க் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 717 டாஸ்மார்க்கில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ சிஎமான ஒரு 2-3 டேஸ்லேயே இதை பண்ணுறது உண்மையில் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ டாஸ்மார்க்கை வந்து மூட மாட்டாங்க கவர்மெண்ட். அது வந்து அடுத்தடுத்து பிரான்ச் எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது. அப்புறம் ஸோ இப்போ அதெல்லாம் மூடுறாங்க அப்படின்னோடனே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, மூடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பிளாக்ல விற்பாங்க பார்த்தீங்களா. நானே சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் கூட பிளாக்ல விற்பாங்க. அது காலங்கத்தான் வாங்கி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிளாக்ல விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேட்டை வந்து அதிகமாக்கி விட்டு விற்பாங்க. ஸோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்காக வீட்டில் வந்து திருடுறது, அப்புறம் யாரையாச்சும் அடித்து கொள்ளடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமாக ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. அழிக்கணும்னா மொத்தமாக அழிச்சிடணும். அது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி மொத்தமாக அழிக்க முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணணும், ஒரு லிமிட் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எங்கள் ஊர்லேயும் மணவாளன் நகர், ஸோ அங்கே மெயின் ரோட்டில் டாஸ்மாக் இருக்கும். ஸோ அவ்வளோ டிராஃபிக் ஆகும் ஈவினிங் டைமில். அங்கே அவ்வளோ குடிகாரனுங்க குடிச்சிட்டு இருப்பானுங்க. பப்ளிக்காக வாங்கிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ திருவள்ளூரில் மணவாளன் நகர் ஒரு இடம். ஸோ அங்கேயும் மூடினா நல்லாயிருக்கும். ஸோ இது என்னோடய கோரிக்கை. இப்போ தான் வந்திருக்காங்க, இப்போ தான் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். பொண்ணுங்களுக்கு தேவையானது முக்கியமான ஒரு முடிவை ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க அதுக்கான தீர்வு, அதுக்கான ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அது எங்கெங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற வந்து அதை மூடுறதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நினச்சா பெருமையாக தான் இருக்குது. ஓகே, ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருப்போம்ல. கண்டிப்பாக அந்த மாற்றம் வரதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.